अब हो जाए सबक खाना है अड़े और सीट अड़े और ताड़ وظهر كل صنف من أصناف العالم في العمائل أنواع الإنسان وكان العالم كالدار بلا صاحبها ومملكة بلا ملكها. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைப்பது அல்லாஹ்வுடைய மக்சதாக அசல் நோக்கமாக இருக்க அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் மனிதனுக்காக வேண்டி முழு துனியாவையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். அனைத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். அப்பொழுது மனிதனை படைக்காமல் மனிதனை படைப்பதற்கு முன்னால் வானம் பூமி எல்லாம் படைத்த பொழுது அவைகள் வீட்டிலே குடியிருப்போர் இல்லாமல் வெறும் வீடு இருப்பது போன்றது அவைகள் இருந்தன. மம்லக்கத்தின் இல்லாமல் अच्छा नहीं बोल रहे, मजा लेके नहीं बोल रहे, इबारत फिर पढ़ो. وظهر كل صنف من أصناف العالم في العمائل أنواع. इतने स्पीड से कहीं गुजार रहे. وظهر كل صنف من أصناف العالم. मतलब मना ना செஞ்சிருந்தீங்க. அந்த மாதிரி சான்ஸ் உண்டு. وظهر كل صنف من أصناف العالم في العمائل أنواع. في العمائل إلا نوع الإنسان. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிருஷ்டிகளை படைத்த பொழுது முதலிலே மற்ற வஸ்துக்களை படைத்த பொழுது எல்லா ஆதம்களும் எல்லா உலகங்களும் உலகத்தில் உண்டான அனைத்து வகையான பொருட்களும் வெளியாயின மனிதனுடைய படைப்பை தவிர. முதல்ல மனிதனுடைய படைப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா முதலில் படைத்தார். इंसान खातिमे मखलूक है. इंसान खातिमे मखलूकाக இருக்கிறார்கள். அதாவது சிருஷ்டிக்கப்பட்ட வகைகளில் இனங்களில் கடைசி இனமான மனிதன் இருக்கிறார். முந்தைய அரசாங்கம் இருக்கணும், அப்புறம் தான் ராஜா வரணும், முந்தைய அரசாங்கம் இருக்கணும், அப்புறம் தான் எலெக்ஷன் தான். அதனால அல்லாஹ் தஆலா முந்தி ராஜாங்கத்தை படைச்சான். அதற்கு பின்னர் அல்லாஹ் மனிதனை தவிர எல்லாத்தையும் படைச்சான். ஆட்சி செய்யறது யாரு? खलीफा வரணும்ல. वैसा तो मजा लेके नहीं बोल रही, क्या बात है? खलीफा काय को आया, इतनी जाहिर फिलहाल की खलीफा क्या है वही कर रहा है. सुनी கதாவுடைய அர்த்தம் எவ்வளவு அழகா சொல்றாங்க. என்னைக்காச்சும் அல்லாஹ் வாசல்ல வந்து இந்தப்பா நான் தான் ஒரு ராஜு, இந்த குடி ஒரு பங்குல ஒரு ரிஸ்கில் உள்ள ஒரு முட்டை அரிசி அப்படின்னு கொடுத்தாமா? கொடுக்கலையே. இப்ப அவன் ராஜுக்குங்கிற அந்த இசுடைய வேற யார் செய்யறா? खलीफा தான் செய்யறா. सारे असमा का मजहर खलीफा है. सरकार वालों मजहर अतम है, मजहर अतम वाल अकवम. तो ये समझाने की बात बोल रही हूँ. காயநாத்துல எல்லாரையும் எல்லாம் படைச்சிட்டான். மலைகளை படைச்சான், வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான். ஆட்சி செய்யறதுக்கு ஆள் இல்லை. இன்சான படைச்சான். அவன் தாங்க ஆட்டுறான் பூமியை, அவன் தான் பூமியில எல்லாம் செய்யறான். அப்ப மனிதனை படைப்பதற்கு முன்னால் ஆலமும் அதற்கு மனிதனை படைப்பதற்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்தது என்றால், ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்கு உரியவன் அந்த வீட்டிலே குடியில்லை, வெறும் வீடு மட்டும் காலியா இருக்குமே, அப்படியாக இந்த உலகம் இருந்தது. அந்த எல்லாம் இருந்தும் இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு, வானம் இருக்கு, பூமி இருக்கு, மலைகடல் இருக்கு, எல்லாம் இருக்கு. உலகத்துல எல்லாருக்கும் இருக்கிறது, மனுஷன் இல்லை, மனுஷன் மட்டும் இல்லை. அப்ப குடி இல்லாத வீடு மாதிரி இருந்துச்சு, குடி இல்லாத வீடு மாதிரி இருந்துச்சு இந்த உலகம். கதாரின் பிலா சாஹிபிஹா வக மம்லகத்தின் பிலா மாலிகிஹா, இன்னும் அது பிலா மலிகிஹா, இன்னும் அது அரசன் இல்லாத ஒரு அரசாங்கத்தை போன்றது ஒரு துனியா இருந்தது. அரசாங்கம் இருக்கிறது, ஆனால் ஒரு அரசன் இல்லாதது எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு துனியா இருந்தது. வக விதானத்தின் பிலா ஹாஜினிஹா, இன்னும் பாதுகாப்பவன் இல்லாத ஒரு பொக்கிஷத்தை போன்று இந்த துனியா இருந்தது. இன்னும் அது ஒளி இல்லாத ஒரு கண்ணாடியை போல இருந்தது. இன்னும் உயிரற்ற உடல் போன்று இருந்தது.
யார் உயிர்? கலீஃபா நீ ஜாயின்னு தெரியலாது. கலீஃபா அந்த கலீஃபா தான் உயிர். அது இன்னும் அந்த சுற்று இல்லாத ஒரு மோதிரத்தை போன்றது இருந்தது உலகம். மனிதனை தவிர உண்டான அனைத்து வஸ்துக்களும் காணலகு வஜுஹுன் ஹாஸுன் வபிஹி நவரல் ஹக்கு இலா பாஇ ஷுயூனாதிஹி. மனிதனை தவிர உண்டான அனைத்து வஸ்துக்களும் காணலகு வஜுஹுன் ஹாஸுன், அவைகளுக்கென்று ஒரு குறிப்பிட்ட அம்சங்கள் முறைகள் தான் இருந்தன. வபிஹி, அதன் காரணமாக அதை கொண்டு. இங்கே ஏசி போடுதா? இந்த பகுதி ஏசி கொடுக்கும். ரெண்டும் போடுது. கதவு எதுவும் திறந்துருக்காங்க. ஜன்னல் கதவுலாம் சாத்திருக்காங்க. அப்புறம் குறைக்கணும். அதன் காரணமாகத்தான் நவரல் ஹக்கு ஹக்குதாலா பார்த்தான் இலா பாஇ ஷுயூனாதிஹி, தன்னுடைய அம்சங்களில் தன்மைகளின் சிலதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நோட்டமிட்டான். அம்மல் இன்சானு, நிச்சயமாக மனிதனாகிறவன், ஃபகான ஃபீஹி வுஜூஹுன் கஸீரத்துன், அல்லாஹ் மனுஷனை தவிர மற்ற எல்லா வஸ்துக்களையும் ஒவ்வொரு அம்சங்கள் தான் ஹக்குதாலாவுடைய ஒவ்வொரு சிபத்துகள், ஒவ்வொரு இஸ்முகளுடைய மதஹர் தான் இருந்தன. इंसान मजहर जात है, इंसान मजहर जाता है, सारी कायनात मजहर अस्मा है, सारी कायनात मजहर अस्मावाக இருக்கிறது. ஃபரக் முந்தி விளங்கணும். அந்த ஃபரக் முந்தி விளங்கணும். மஜஹர் ஜாத் இன்சான் है, மஜஹர் ஜாத் இன்சானாக இருக்கிறான். அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய சிபாத்துடைய மஜஹராக எல்லா அஸ்மாவுடைய மஜஹராக உலகத்துடைய எல்லா வஸ்துக்களும் அஸ்மா சிபாத்துடைய மஜஹராக துன்யாவுடைய எல்லா வஸ்துக்களும் இருக்கின்றன. மனிதன் மட்டும் அல்லாஹ்வுடைய ஜாத்துடைய மஜஹராக இருக்கிறான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் இவன் தான் செய்யறான். அல்லாஹ் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மனிதன் தான் செய்து கொண்டிருக்கிறான். கலீஃபாவாக இருப்பதன் காரணமாக فكان فيه وجوه كثيرة تصلح لأن يكون مظهرا جامعا لظهور جميع شيوعاته. அப்பொழுது மனிதன் அவரிடத்திலே நிறைய அம்சங்கள் காணப்பட்டன. இது எப்படிப்பட்ட அம்சங்கள்? தஸ்லஹு லிஅன் யகூன மظهرன் ஜாமிஅன், ஒரு பரிபூர்ணமான வெளிப்பாடாக ஹக் தஆலாவுடைய வெளிப்பாடாக இருப்பதற்கு தகுதி பெற்றவனாக ஆகிறான். லிதுஹூரி ஜமீஇ ஷுயூனாதிஹி ஃபீ மாசிவல் வுஜூபி ஸாத்திஹி, ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவுடைய அனைத்து சிபாத்துகள் அஸ்மாக்களும் இந்த மனிதனிலே வெளிப்பட்டன வுஜூபு ஸாத்தி என்ற அம்சத்தை தவிர. மظهرன் ஜாமிஅன் லிதுஹூரி ஜமீஇ ஷுயூனாதிஹி ஃபீ மாசிவல் வுஜூபி ஸாத்திஹி. क्या माना? வுஜூபி ஸாத்தி மட்டும் தெரியும், மற்றபடி எல்லா விதமான முழு வெளிப்பாடா இருக்கு. அவனுடைய எல்லா விதமான ஷான்கள், எல்லா அஸ்மாக்களும் மனிதர்களே அப்பதான் அப்படியே முழுமைக்கு முழுமையாக மனிதர்களே அல்லாஹ் தஆலா வெளிப்பட்டான். வாஜிபுல் வுஜூத் என்ற அந்த ஒரு அம்சத்தை தவிர, அதாவது மனிதனுடைய வுஜூத் இவனுக்கு சுய வுஜூத் இல்லை, ஹக் தஆலாவுடைய வுஜூதை கொண்டு இவன் காட்சியளிக்கிறான். அந்த ஒரு காரணத்தை தவிர, ஒரு அம்சத்தை தவிர மற்றபடி ஹக் தஆலாவுடைய முழு வெளிப்பாடாக இந்த மனிதன் காட்சியளிக்கிறான். எனவே ஹக் தஆலாவுடைய ஹிக்மத், அவனுடைய ஞானம் மனிதனை உண்டாக்குவதின் பக்கம் அது முன்னோக்கியது. இப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமாரிடத்திலே ஆலோசனை செய்தான். தன்னுடைய திட்டத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் மலக்குமாரிடத்திலே. நான் இந்த பூமியில எனக்கு ஒரு பிரதிநிதியை நான் உண்டாக்க விரும்புகிறேன் என்று அல்லாஹ் கூறினான். தனீசனுடைய பொருளையும் அவர்கள் உள்ளத்திலே ஒரு அன்பு, ஒரு இணக்கம் ஏற்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவ்வாறு கூறினான். அப்பொழுது அல்லாஹுக்கும் அந்த மலக்குமார்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த உரையாடல்கள் அங்கே ஏற்பட்டன. குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான், அதாவது மலக்குமார்கள் திரும்ப யா அல்லாஹ் பூமியிலே
குழப்பம் விளைவிக்கக்கூடிய இந்த மனிதனையா நீ படைக்கிறாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். அதற்கு அல்லாஹ் என்று மலக்குமார்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா நான் அந்த மனிதனை படைப்பதில் என்னென்ன ஹிக்மத்துகள் ஞானங்கள் இருக்கிறதோ அதை நான் தான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் சொன்னான். அதன் பின்பு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். சும்மா கலத்தல் இன்சான பின்பு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த மனிதனை படைத்தான். பியதைஹி தன்னுடைய இரு கரங்களால் அல்லாஹ் தஆலா படைத்தான். பி சூரத்தி ஜமாலிஹி வ ஜலாலிஹி தன்னுடைய ஜமாலியான இன்னும் ஜலாலியான ஜமாலி என்று சொன்னால் அதாவது அன்பின் பக்கம் சாய்ந்த, ஜலாலி என்று சொன்னால் அவனுடைய அதாவது கோபத்துடைய வெளிப்பாடு, அவனுடைய சஹாரியத் ஜப்பாரியத்துடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய சிபத்தான தன்மைகள், அதாவது இது அன்பு கூர்ந்த தன்மைகள், அதற்கு மாற்றமான மற்ற தன்மைகள். இந்த ஜலாலி ஜமாலி ஜலாலி இரண்டு விதமான தன்மைகள். ஜமாலின்னா சாத்வீகமான தன்மைகள். ஜலாலின்னு சொன்னா சேர்த்துக்கணும். சேர்த்தா எப்படி வார்த்தை வரும்? சாத்தியம் வந்து சாத்தியத்துக்கு எதிர்த்துதான் அசாத்தியம். சாத்வீகம் ஜமாலி சிபாத்து ஜமாலி தஜல்லிக்கு சாத்தியம். ஜலாலிக்கு நீங்க சொல்றதுதான் அசல். தமிழ் வார்த்தை என்ன சரி என்ன சொல்லிட்டீங்களா? அல்லாஹ் ஏனைய மற்ற சிவாத்து கஹார் ஜப்பார் வஹாப் அந்த மாதிரி வஹாப் சதீவுல் இசாப் சதீவுல் இசாப் இதெல்லாம் ஜலா. அப்ப ஜலாலியான சிபத்துகள் என்ற இரண்டு தோற்றத்திலே மனிதனை அல்லாஹ் தஆலா படைக்கிறான். அதைதான் அல்லாஹ் தஆலா பியதைஹி என்று கூறுகிறான். வ இல்மிஹி வ கலக்கல் இன்சான பியதைஹி ஃபி சூரத்தி ஜமாலிஹி வ ஜலாலிஹி வ அல்லமஹு உலூமல் அஸ்மாஇ குல்லிஹா இன்னும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அனைத்து அஸ்மாக்களுடைய இல்முகளையும் அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். வவஸ்ஸஅ ஃபீ கல்பிஹி இது லம் யஸஅஹு அரபுஹு வலா சமாஹு இன்னும் அந்த மனிதன் வானமோ பூமியோ அல்லாஹ் தஆலாவை அல்லாஹ் தஆலாவுடைய அந்த இல்முகளை சுமந்து கொள்ள இடமளிக்காத அந்த நேரத்திலே மனிதனுடைய உள்ளமாகிறது அந்த அஸ்மாக்களை சுமந்து கொள்வதற்கு இடமளித்தது. وَأَلْبَسَ عَلَيْهِ خِلَافًا فَوَسَعَ فِي قَلْبِهِ إِذْ لَمْ يَسَعْهُ عَرْضُهُ وَلَا سَمَاؤُهُ அல்லாஹ்வுடைய வானமோ அல்லாஹ்வுடைய பூமியோ சுமந்து கொள்ளாத அந்த அல்லாஹ் தஆலாவை அந்த மனிதனுடைய உள்ளமாக இருந்து சுமந்து கொண்டது. ஏற்றுக்கொள்வதோட தகுதி வானம் ஒன்றிலே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய மிக பெரும் பிரதிநிதித்துவம் என்ற தந்த கிலாபத்தை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழங்கினான், அந்தஸ்தை வழங்கினான். இன்னும் அந்த மனிதனை மலக்குமார்களுடைய கிப்லாவாக முன்னோக்கும் தலமாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். வானங்கள் பூமிகள் அனைத்திலும் உள்ள அனைத்து வஸ்துவையும் அல்லாஹ் தஆலா அனைத்து வஸ்துவையும் மனிதனுக்கு கட்டுப்பட செய்தான். அந்த பிரதிநிதித்துவம் என்ற தன்மைக்கு தேவையான எத்தனை வஸ்துக்கள் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் எதுவெல்லாம் மனிதன் கேட்டானோ அவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா அவனுக்கு வழங்கினான். இன்னும் அந்த மனிதனை தன்னுடைய தாத்துக்கு கண்ணாடியாக அல்லாஹ் தஆலா அவனை ஆக்கினான். இம்மந்திரத்தில் இன்சானி லில் ஐனி இம்மந்திரத்தில் இன்சானி லில் ஐனி கண்ணுக்கு எப்படி கண் மணி எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த முழு துனியாவுக்கு முழு உலகங்களுக்கு மனிதனை அல்லாஹ் தஆலா முக்கியத்துவமாக ஆக்கினான். இவன் இந்த மனிதனை கொண்டுதான் வானம் பூமியில் உண்டான அத்தனை பொக்கிஷங்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு கடைசி படைப்பாக ஆக்கினான்.
بمعنى أنه لا تقوم الساعة ما دام في الأرض فرد واحد من المؤمنين الصادقين. அதற்கு பொருள் என்னவென்றால் இந்த உலகத்துடைய அழிவு ஏற்படாது, கியாமத் ஏற்படாது. இந்த வானத்திலே இந்த பூமியிலே ஒரே ஒரு ஆள் மூமின் சாதித்தில் இருந்தும் ஒரு கருத்து இருக்கும் வரையிலேயும் வானம் பூமியிலே கியாமத் ஏற்படாது. அத்தா எமூத்து அவர் மூத்தாகும் வரை கமா சபததாலிக்கு சஹீஹான ரிவாயத்துகளில் இது சாபித்தாக இருக்கிறது. கௌனிஹி ரூஹுல் ஆலமி, ஏனென்றால் இந்த மனிதன் தான் இந்த முழு உலகுக்கும் உயிராக இந்த மனிதன் இருக்கிறான். வைதன் தகவல் அமரு இதன் நஷத்தில் ஆகிறா, இந்த விஷயமாகிறது மறு உலகத்தின் பக்கம் திரும்பும் பொழுது எப்போதும் இன்சானோ கதமன் அபதியின் அலா ஹஸாயினிஹா, இந்த முழு துனியாவுடைய அனைத்து பொக்கிஷங்களுக்கும் ஒரு நிரந்தர முத்திரையாக இந்த மனிதன் ஆக்கப்படுகிறான் ஆகிறான். முழு திறமைகள், முழு கமாலாத்துகளை இந்த மனிதனை வெளிப்படுத்துவது கொண்டு, மனிதனை படைப்பது கொண்டு அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டினான். வலிதா இதனால்தான் கால ரத்தன் லி முனாசாத்தில் மலாயிகத்தி, இதனால்தான் மலக்குமார்களுடைய அந்த சொல்லுக்கு, அவர்களுடைய வாதத்துக்கு பதிலளிப்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதற்கு ரத்தாக மறுப்பாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இன்னி அலமு மா லா தஅலமூன மினல் அஸ்ராரில் முவத்தஅதி ஃபீ ஜமீஇய்யத்தில் இன்சான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த மனிதனுடைய படைப்பிலே, மனிதனுடைய அவனுடைய ஒட்டுமொத்தத்திலே என்னவெல்லாம் அசரார்கள், ஞானங்கள், ரகசியங்கள் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்று நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிகிறேன் என்று அல்லாஹ் தஆலா மறுப்பாக கூறுகிறான். அல்லதி பிஹா இஸ்தஹக்கல் ஹிலாஃபது, அந்த மனிதனின் அந்த தன்மைகளின் காரணமாகத்தான் அந்த மனிதன் பிரதிநிதியாக, இறை பிரதிநிதியாக இருப்பதற்கு தகுதி பெற்றானே. அந்த தன்மைகள் என்னவெல்லாம் மனிதனிலே இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்று கூறினான். பலவுலாஹா மா தனஸ்ஸலத்து மின் உலூவி கிப்ரியாய அஹ்மதி, மா தனஸ்ஸல்து மின் உலூவி கிப்ரியாய அஹ்மதி இலல் முசப்சலத்தில் கௌனியதி, அந்த மனிதன் மட்டும் இல்லை என்றால் நான் என்னுடைய மிக உயர்ந்த வலுப்பமாகிய அந்த கிப்ரியாயிலே உள்ள அந்த என்னுடைய ஷானில் இருந்து, அதாவது தஞ்சி அஹதியத் என்ற ஷானில் இருந்து நான் கீழே உண்டான மற்ற ஷான்களுக்கு, வஹதத், வாஹிதியத், அர்வா, அம்சால், அஜ்சாம் போன்ற அந்த மற்ற ஷான்களுக்கு நான் இறங்கி வந்திருக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா கூறினான். அன்தும் மலாஹிரு உபூதியதி வஹுவ மظஹரு உலூஹியதி இலாஹியதி வ ஹிலாஃபதி, மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் என்னுடைய உபூதியத், பணிதல், கட்டுப்படுதல் என்பதற்குண்டான முதர்ரிசு வேலையை விட்டுட்டா கூட நல்லது. ஏன்னா பிள்ளைகளுக்கு இபாரத்தை படுத்தி தர்ஜுமா சொல்லியே பழகிட்டு, வார்த்தை அர்த்தம் அவ்வளவுதான், அதோட முடிச்சு. அதுக்கு மேல தானும் அனுபவிக்கிறதுல அடுத்தவனையும் அனுபவிக்க விடுறது. மலக்குகளுடைய அந்த சொல்லுக்கு ரத்தா சொன்னா அங்கே சடவா இருக்கா. இதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ராத்தன் லி முனாசாத்தில் மலாயிகத்தி, மலக்குமார்களுடைய அந்த சொல்லுக்கு, அவர்களுடைய அந்த ராத்தன் லி முனாசாத்தில் மலாயிகத்தி, அல்லாஹ் தஆலா மனிதனுடைய மலக்குமார்களுடைய அந்த அவர்களுடைய வாதத்துக்கு பதில் மறுப்பு கூறக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இன்னி அஅலமு, நிச்சயமாக நான் அறிகிறேன், மா லா தஅலமூன, நீங்கள் எதை அறிய மாட்டீர்களோ அத்தகைய விஷயங்களை எல்லாம் நான் அறிகிறேன்.